வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இதுமாதிரி தோல் சீவினதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒரு கிரேட்டரில், கொஞ்சம் பெரிய பல் இருக்கிற கிரேட்டரில் வந்து நம்ம வந்து இதை திருகி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இதுமாதிரி இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. ஸோ அது பாருங்கள், இது மாதிரி வந்து நீட்டமாக வரணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், மொத்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து நீட்டு வட்டத்தில் வந்து நல்லா திருகி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மொத்த உருளைக்கிழங்கையும் எடுத்து இது மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணியில் போட்டுடலாம். ஸோ தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசணும். அலசிட்டு அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச், அதாவது மாவு சத்தை வந்து நல்லா ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சிப்ஸ் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா அலசினதுக்கப்புறமா நல்லா தண்ணியெலாம் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு சுத்தமான துணியில் போட்டு ஸ்லைட்டாக வந்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி துணியில் போட்டு ஒத்தி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து ஒத்தி நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் சிப்ஸ் வந்து முறுமுறுன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா அதில் வர தண்ணியெலாம் வந்து வெளியேறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது மிக்ஸுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா சிப்ஸ் வந்து நல்லா ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரெட் ஃபுட் கலரிங் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கலருமே சேர்க்காமல் வந்து செய்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இதில் திருகி அலசி காய வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மாவெல்லாம் வந்து நல்லா உருளைக்கிழங்குல அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே ஒட்டிக்கும். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சுத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க, இருக்கிற அது ஈரத்துலேயே அது மாவு வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. நான் ஒரு துளி எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்க்கல. ஸோ உப்பு காரெல்லாம் நல்லா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது வந்து நம்ம முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து கையில் வந்து உதிட்டுட்டு முன்னாடி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற டைமில் வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்திங்கன்னா இது வந்து எண்ணெயில் போட்டோன்னா தெரிக்கும். கொஞ்சம் லாஸ்ட்டாக அது வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற டைமில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், நம்ம சிப்ஸ் வந்து நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சது சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்ம வந்து உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், எவ்வளோ பார்க்கறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குயிக்காகவே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.